இன்றைய ஞாயிறு மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் இறைவாக்கு ஞாயிறு என அறிவிக்கப்பட்ட நாள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற இறைமகன் இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சீடர்கள் உலகின் பல பகுதிகளில் நற்செய்தியை அறிவித்தார்கள். அதன் விளைவாக கிறிஸ்துவை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை உலக அளவில் அதிகமானது. இயேசு தன் பணியின் நிமித்தம் தான் பிறந்து வளர்ந்த நாசரேத்தை விட்டு அகன்று கடலோரமாக அமைந்திருந்த கப்பர்நகும் என்ற ஊரை மையமாக மாற்றுகிறார். அங்கிருந்து கலிலேயா முழுவதும் சுற்றி வந்தார். தொழுகை கூடங்களில் கற்பித்தார், நற்செய்தியை பறைசாற்றினார், நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். தன் பணிக்கு தேவையான சீடர்களை தேர்வு செய்தார். இந்த இறைவாக்கு பணியால் கார் இருளில் நடந்து வந்த மக்கள் இயேசு என்ற பேரொளியை கண்டார்கள். ஒளியாகிய இயேசுவை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அறிவிக்க இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மேரி எலிசபெத் தனது பிறந்த நாள் விழாவை கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார். இவருக்கு ஆண்டவர் நல்ல உடல் சுகத்தை மீண்டாயும் தர வேண்டும் என்று நம்ம அவருக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். சிறில் ஞானராஜ் அன்னை மேரி தங்களுடைய முதலாம் ஆண்டு திருமண விழாவை கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார். திருமண வாழ்வில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் அவருக்காகவும் ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக இருதய பாபு, ஜேசு தங்கம், இருதய மைக்கேல் குடும்பத்தினர் நன்றி பலியாய் ஒப்பு கொடுக்கிறார்கள். இவ்விரு குடும்பத்தாரும் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவான அருளை பொழிந்து இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் என்று ஆடுவோம். வினேற்பண்ணை பிரசிடியம் ஆன்ம யோக்கரின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் சிறப்பு கருத்துக்காகவும், மெர்சி நிருபாம் கெவின் ராபர்ட் தேர்வில் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காகவும், பங்கு தந்தைகள் அனைத்து குருக்களுடைய ஆன்ம உடல் உள்ள சுகத்துக்காக கார்மேல் மாதா பிரசிரியத்தில் ஜெபிக்க அழைக்கிறார். ஆகவே அத்தனைவருடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று நம்ம அவர்களுக்காக ஜெபித்து படையப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது இவ்வுடையில் வாழ்ந்த மரித்து பெற ஜெயபிரகாஷ், மரிய பக்தன் ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலை பாற்றை தரும்படியாய் என்றார். அதுபடி இருக்கு பொது காலத்தினுடைய 3வது ஞாயிறு. இங்க பாத்தீங்கன்னா இங்க சைட்லாம் பாருங்க, இதுல ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா இறை வார்த்தை, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவார்த்தை. வழக்கமாக நம்ம எப்போ இறை வார்த்தை ஞாயிறை கொண்டாடுவோம்? செப்டம்பர் மாதம் தான்
இறை வார்த்தை மாதம் நிறைய நமக்கு வந்து பைபிள் எக்ஸிபிஷன் இருக்கும், பைபிள் சண்டே இருக்கும், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் திருத்தந்தை, நம்முடைய இறந்த முன்னாள் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து இந்த 3வது ஞாயிறை, பொது காலத்தின் 3வது ஞாயிறை இறை வார்த்தை ஞாயிறாக கொண்டாட உலகளாவிய திரு அவைக்கு அழைப்பு விடுகிறார். போன வாரம் ஒரு ஞாயிறை கொண்டாடணும். அது என்ன ஞாயிறு? கத்தி கத்தி சொன்னேன். அதான் ஒரு ஃபாதர் சொன்னார், நேற்று கூட கேட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டீங்க? அது ஞாபகம் தான் என் ஃபாதர், நான் இங்கே இருக்கிறேன். போன வாரம் ஒரு ஞாயிறை கொண்டாடும். உங்களெல்லாம் பற்றி அவ்வளோ மாங்கு பிரசம் வச்சேன். தேவசகாயம் அவர் யாரு? பொது நிலையினர் ஞாயிறு, லைட்டி சண்டே. அப்படி வந்து ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு தலைப்பு கொடுத்து சிந்திக்க. இந்த வாரத்தை வந்து உலகளாவிய, அது வந்து தமிழகம் முழுவதும் தான் அந்த லைட்டி சண்டே, பொது ஞாயிறு. இந்த ஞாயிறு வந்து இறை வார்த்தை ஞாயிறு. வெறுமனே நம்ம வந்து என்னது அந்த செப்டம்பர் மாதம் மட்டும் இந்த பைபிள் எக்ஸிபிஷன் வச்சுட்டு போகுது இல்லை, மாறாக இந்த இறை வார்த்தை ஞாயிறுடைய அர்த்தம் என்னன்னா, இறை வார்த்தை நம்ம என்ன பண்ணோம்? தினந்தோறும் வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும். அதற்கு தான் எனக்கு நேரம் இல்லை என்று நீங்க சொல்வது என் காதில் விடுகிறது. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த திருப்பலியை கொண்டாடுறதுமாக பிரிந்த சகோதரர்கள், இன்னைக்கு நிறைய பிரிந்த சகோதரர், ஆங்காங்கே மழை பெய்கிற மாதிரி. இன்னைக்கு மழை பெஞ்சா நாளைக்கு என்ன முளைக்கும்? நேற்று பெய்த மழையில் பூத்த காளான்கள். நீங்க பார்க்கணும், இந்த பசங்களாம் பார்த்துருப்பா, சின்ன வயசு பார்த்தீங்கன்னா அங்காங்கே வெள்ளை வெள்ளையா இருக்கும், இல்லை சின்ன சின்னதாக இருக்கும். மழை பெஞ்சா காளான் முளைக்கணும், ஆனால் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். வெயில் காஞ்சோன்னு இந்த காளான் என்ன பண்ணும்? சுருங்கி கருகி போயிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புற்றீசர்கள் போல, புற்றீசர் தெரியும்ல, பார்த்தீங்க இந்த பசங்களும் பார்த்துருப்பாங்க. புற்றீசர் பார்த்துருக்கீங்களா? எறும்பு வந்து கட்டுறது தான் புற்றீசர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், உங்களுக்குலாம் அனுபவம் இல்லை. புற்றீசர் எறும்பு எப்படின்னா மழை காலத்தில் போய் உள்ளே போய் பூந்துக்கும், சரியா? அதுக்கப்புறம் வெளியே வரும். புற்றீசல் போல் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம குறை சொல்ல பிரிந்த சகோதரர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து தொடங்கி இருக்கிறாங்க, நிறைய சபைகள். நான் நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், விசுவாசம் திருச்சபை, திருச்சபையின் பேர் விசுவாசம். அந்த மாதிரி கடைசி கால திருச்சபைலாம் நிறைய திருச்சபையை தொடங்கி நிறைய பேர் இன்னைக்கு செய்தியை அறிவிக்கும். ஒரு விஷயம் தான், இன்னைக்கு ரோம நம்ம தான் வந்து முதல் யாரு? கத்தோலிக்க கிறிஸ்தவம். இன்னைக்கு நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு அதிகமாக சொல்றாங்க பிரிந்த சகோதரர்கள். என்ன குற்றச்சாட்டு? ஓகே, அதை விடுங்க. உங்களுக்கு என்ன தெரியாது? உங்களுக்கு பைபிளே தெரியாதுங்க. அவன் எந்த இல்லை, நான் குழந்தையா இருந்துக்கச்ச, நான் வந்து பெரிய நாளச்ச, நான் இப்போ எனக்கு 55 வயசு ஆகுது, என் வாழ்க்கையில சொல்றான். இன்னைக்கு கத்தோலிகளுக்கு என்ன தெரியாது? விவிலியம் தெரியாது. ஒரு வகையை பார்த்தா உண்மைதான். நம்ம நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியாலாம் பார்க்குறோம், நிறைய பாடங்கள் கேட்குறோம், நிறைய செய்திகள் கேட்குறோம். ஆனால் நிறைய பேருக்கு இன்னைக்கு பைபிள் இருக்கா? நிறைய வீடுகள் இருக்கு, ஆனால் அதை தொட்டு பல வருஷம் ஆச்சு. பசங்களும் படிக்குது நாம. அப்போ இன்னைக்கு அம்மால குற்றச்சாட்டு வந்து நியாயமான. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை? இறை வார்த்தை பற்றிய அறிவு இல்லை, தெளிவு இல்லை. அவங்க தான் இந்த ஞாயிறு என்ன பண்றாங்க? இறை வார்த்தை ஞாயிறாக நாம் கொண்டாடி இருக்கிறோம். இன்னைக்கு நினைக்கிறேன் இந்த வழிபாடு ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் நடைபெற நிச்சயமாய் நான் ஒரு சின்ன ஐடியா பண்ணேன். அந்த தினந்தோறும் பைபிளையும் வாசிப்பேன். நான் எப்படி வாசிப்பேன்னா, திருப்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் திருப்பாடல், ஒரு வசனம், நான் ஒரு அதிகாரம் படிப்பேன். சப்போஸ் நான் ஃபாதர் நான் இல்லை, எனக்காக சொல்கிறேன், தினந்தோறும் விவிலியம் வாசி என்பதற்காக நான் எடுத்த முடிவு. அவை நண்பன் திருப்பாடல்கள் தினந்தோறும் ஒரு அதிகாரம் வாசி. எனக்கு அதில் வந்து பல வார்த்தைகள் என் மனதை அப்படியே தொடும். ஒரு வார்த்தையை நான் பல நேரங்கள் அப்படியே தியானிப்பது உண்டு. இப்போ இன்னைக்கு கடவுள் வந்து இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறார். இங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் வச்சு பைபிள் படிங்க, தமிழ் கற்றுக்கணும் பைபிள் படிங்க. நீங்கள் போய் தமிழ் புலம் இது எவ்வளோ ஐயோ படிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு தெரியாது. அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. நிறைய பேருக்கு நம்ம என்னன்னா அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆகவே இன்னைக்கு நான் நினைக்கிறேன், தினந்தோறும் ஒரு வார்த்தை, பல வார்த்தை இல்லை, ஒரு அதிகாரம், ஒரு வார்த்தை நம்ம வந்து வாசிக்கும் போது இறைவன் நம்மோடு பேசுவார். இறைவனோடு நாம் ஒன்றித்து போவதற்கான அருமையான ஒரு ஞாயிறை கொண்டாடும். அனைவரும் அமருவோம். இப்போது சில நேரங்களில் நம்ம அனைவருமாகவே இந்த சோசியல் மீடியாவில் முழுகி போயிட்டோம். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறை வாக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்காமல் இருக்கிறோம். ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டில் நாம் ஒன்றாக இணைவோம். நாம் பாட வேண்டிய பல்லவி,
அளித்த ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் உமது ஒளியை உணர்ந்தும் அறியாமை மற்றும் அலட்சியத்தின் இருளில் நடந்ததற்காக ஆண்டவரே எங்களை மன்னியும். மக்களுக்கு விடுதலையை கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சுயநலத்தால் பிறருக்கு சுமையாக இருந்ததையும் அநீதியை எதிர்க்காமல் அமைதியாக இருந்தமைக்காக ஆண்டவரே எங்களை மன்னியும். வல்லமையுள்ள கடவுள், நித்திய தந்தை, சமாதானத்தின் அரசராக எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் உமது ஆலோசனையை நாடாமல் எங்கள் விருப்பப்படி நடந்ததையும் சமாதானத்திற்கு பதிலாக கோபத்திலும் பொறாமையிலும் வாழ்ந்தமைக்காக ஆண்டவரே எங்களை மன்னியும். நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
பாடல் 33:6 இப்படி சொல்கிறார், அவரை அணுகி செல்லுங்கள், அவரது ஒளியை பெறுவீர்கள், உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது. வார்த்தை ஆண்டவர் சொல்றானே, நீங்கள் பேரொளியை காணுகிறீர்கள். உங்கள் அனைவரையும், நம் அனைவரையும் ஒளியில ஆண்டவர் அடைக்கிறார். இது இறை வார்த்தை. இறை வார்த்தையை வாசிக்க 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 நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாறி நாம் இருளடைந்த வாழ்வு முடிந்து ஒளியினுடைய மக்களாக மாறி கண்கடி விடுவோம். அருமையான இந்த ஞாயிறு திருப்பலியில இறை வார்த்தையின் வழியாக கடவுள் உங்களோடும் என்னோடும் பேசி எம்மாவூஸ் சீடர்கள் சொன்ன வசனம் எனக்கு ஞாபகம். அவன் நம்மோடு பேசிய போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? இயேசு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் இறை வார்த்தையின் வழியா. இங்க இருக்க உங்களுக்கு ஒரு வார்த்தை, எனக்கு வயவில் வசனம் உங்கள் உள்ளத்தை தொடக்கூடியதா, உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்க செவிமடுக்கணும், காது கொடுக்கணும். இறை வார்த்தைக்கு நாம் உள்ளாத விதத்தில் நம்மோடு இணைந்த அந்த இறை வார்த்தைக்கு செவிமடுக்கிற, செவி சாய்க்கும் கடவுள் செவிமடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டி செபிப்போம். இன்றென்று முல்லையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை அது திருவுளத்துக்கு ஏற்ப நீ நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறும் அது அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செய்கள் புரிந்திட தகுதி பெற செய்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். இப்போது இறை வார்த்தை வழிபாடு, இறை வார்த்தை ஏந்தி வருவாங்க பாடங்கள் பாடும். மரியாதை செலுத்துவோம். செபுலோன், நப்தலி ஆகிய பகுதிகள் பாழ்படுத்தப்பட்டதன் விளைவாக அம்மக்கள் அடிமைகளாய் முகவரி இல்லா மக்களாய் வாழ்ந்தபோது இறைவன் இறைவாக்கினர் எசாயா மூலம் அவர்களின் சோகத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார். இருட்டில் வாழுகின்ற மக்களின் வாழ்க்கையில் பேரொளியை உதிக்க செய்தார் என்று இறைவாக்கினர் எசாயா எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. முற்காலத்தில் செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலே பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார்.
காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் எனது மீட்பானார், அவரே
நகர் திருச்சபையில் ஏற்பட்ட பிரிவினைகளால் யார் பெரியவர்கள் என்ற ஏற்றத்தாழ்வும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதங்களும் தன்னலம் மிகுந்த போக்கும் நிறைந்து போனது. இவ்வாறு ஏற்பட்ட பிரிவினைகளால் வருந்திய திருத்துதர் பவுல் கூறும் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து மனமாற்றம் பெற முயற்சிப்போம். நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 மற்றும் 17. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்பொல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுல் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டானா? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்று கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அத்தியாயம் 4 இறை திருவசனங்கள் 12 23 முடிய. யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, கார் இருளில் இருந்த மக்கள் பேர் ஒளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில்
குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், என்னுடைய விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும் போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரான அந்திரேயா. மீனவரான இருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவரை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்ற போது வேறு இரு சகோதரரை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தான். இயேசு அவளை அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதுமாக சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களை கற்பித்தார். விண்ணரசு பற்றின நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய இந்திய நாடு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்ற இந்த இடம் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்றான். இது தீபகற்பம். நம்முடைய நிலம் சூழ்ந்து இருக்குது. ஃபுல்லா 3 பகுதி தண்ணீரால சூழ்ந்து இருப்பதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படிதான். பார்த்தீங்கன்னா அங்கே தீவுகள் அப்படின்னு சொல்றாங்க. தீவு ஐலாண்ட்ஸ். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கோவா, அந்தமான் இப்படிதான் போனீங்கன்னா நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கும். ஐலாண்ட் என்பது நிலப்பரப்பு, தண்ணிக்குள்ள தாண்டி உள்ளக்க மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா சாதாரண நம்மளை போல இருப்பாங்களா அப்படி பார்த்தா அவ்வளவு இல்லை என்பதுதான் உண்மை. நீங்க எடுத்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா ஐலாண்டில் நிறைய பேர் வாழ்வுகளாம் பழங்குடியினர்களா இருப்பாங்க. நிறைய பேர் ஒரு இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூட படிச்சு காட்டு மிராண்டிகள், அதாவது ஒரு அறிவுஜீவிகளாக இல்லாமல் நிறைய பேர் உடம்பு ட்ரெஸ் எல்லாம் போடாமல் நிறைய பேர் இப்படியான பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். நிறைய பேர் ஒரு விதமான உலகத்தை அறியாதவர்களாக இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை முறைலாம் வேற மாதிரி இருப்பதுப்பா. இது ஒரு இடத்துல நான் வாசித்தேன். ஆகவே இந்த நாளினுடைய விரைவார்த்தையோடு ஒத்துப்போவதா இதை கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஜப்பான்ல கூட இதே மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு. அங்கே பார்த்தா ஃபியூஜி ஐலாண்ட். ஃபியூஜி என்பது ஒரு ஐலாண்ட்ஸ். அங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆளுங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இறை வார்த்தை ஞாயிறை சிறப்பித்து கொண்டு இருக்கிறோம். உலகினுடைய மூளை முடுக்கெல்லாம் இன்னைக்கு நற்செய்தியை நம்முடைய அது நான் சொன்ன அது கிறிஸ்தவர்கள் தான், அதாவது மறைப்பணியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். மிஷினரிஸ் உலகினுடைய மூளை முடுக்கெல்லாம் இன்னைக்கு நற்செய்தி, அதுவும் நான் சொன்ன மாதிரி தீவுகளுக்கெல்லாம் சென்று காட்டு மிராண்டுகள் என்று சொல்லக்கூடிய உலகத்தறியாத அறிவு அவ்வளவா இல்லாத மனிதர்களாக இருப்பாங்க. மற்ற விஷயம்லாம் அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படிப்பட்டவருடைய கூட போய் சென்று நற்செய்தியை அறிவித்து இன்னைக்கு கிறிஸ்துவத்தை பரவி கொண்டு இருக்கிறான். இந்த ஃபியூஜி ஐலாண்ட் அப்படின்னு நான் சொன்ன இடத்துல ஒருவர் போறார். ஒரு நாத்திகன், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் போறார். அங்க போய் பார்க்கிறார். எல்லாரும் இந்த மாதிரி அனைவருமாக கிறிஸ்துவ காலத்துல சிலுவை போட்டுக்கிட்டு பைபிள் இந்த மாதிரி நிறைய வீடுகளில் படங்கள்லாம் வச்சு அந்த ஐலாண்டு ஃபுல்லாமே தீவு முழுவதுமே கிறிஸ்தவர்களாக இருப்பதை பார்க்கிறார். அப்போது அந்த ஒரு குழுவுக்கு தலைமை இருப்பால, அந்த தலைவன்ட்டு போயிட்டு எப்படி நீங்களாம் இப்படி கிறிஸ்துவர்களாக இந்த ஊருக்கு அந்த ஐலாண்டுக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறேன். அப்போது அந்த இனத்தினுடைய தலைவர் சொல்றார், அம்மா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மறைப்பணியார் இங்கு வந்தாரு. ஒரு சாமியார் வச்சுங்களேன், ஒரு மறைப்பணியார் வந்தாரு. அவர் எங்களுக்கு எல்லாம் இயேசுவை பற்றி அறிவித்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்க தீவு முழுவதுமாக இயேசுவை நாங்க ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி கொள்கிறோம். அப்போது அந்த கடவுள் கொள்கை மறுப்பார் சொன்னான், இந்த மறைப்பணியாரெல்லாம் ஏமாத்துக்காரன், அவனுக்கு ஏதாவது பிதற்றி கொண்டு இருப்பாங்க. அந்த பைபிள் அது ஒரு காலாவதியான ஒரு புத்தகம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதான். அது ஒரு காலாவதி, உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பைரி. உங்களுக்கு ஒரு பொருளை நீங்க வேணா எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும். சாப்பிட்ற பொருளாக அது எக்ஸ்பைரி, அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷமா மாறிடும். அதெல்லாம் நீங்க தூக்கி போட்டணும். அந்த இயேசு 2000 வருஷத்துல வாழ்ந்தாரு. அவர் எப்போ வாழ்ந்தாரு, எப்போ போனார்? நீங்களாம் பைத்தியக்காங்கடா, நீங்களாம் பைத்தியமா?
அந்த ஒரு மறைபணியார் ஏமாத்துக்காரன், நான் சொன்ன அந்த இயேசு ஒரு எப்போ வாழ்ந்தவர், அந்த பைபிள்லாம் வந்து காலாவதியானது, இன்னும் நம்பி கொண்டு இருக்கிறீர்களே முட்டாள்களே அப்படின்னு இவர் கொஞ்சம் அப்படியே வாய்ஸை உயர்த்தி பேசினாராம். அந்த இனத்தின் தலைவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தாராம். சொன்னாங்க, ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான், நீங்க சொன்ன அந்த இயேசு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், அவர் அறிவித்த அந்த பைபிள் இறை வார்த்தை காலாவதியான பொருள் தான், காலாவதியான புத்தகம் தான். அதோடு கூட நீங்க சொன்ன அந்த மறைப்பணியால் சரியான ஏமாத்துக்காரன் தான். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன், என்ன, இந்த இயேசுவை நீங்க சொன்ன அத்தனை பேரையும் நீங்க இயேசுவோ அல்லது விவிலியத்தையோ அந்த மறைப்பணியாளுடைய வார்த்தை மட்டும் எங்க உள்ளத்துல போறேன்னா எதற்கு பாக்குறீங்களா? ஒரு பெரிய பெரிய கல்லுலாம் இருந்துச்சு, பெரிய மலமா இருந்துச்சு. இந்நேரம் நாங்க மட்டும் இந்த இயேசுவையோ விவிலியத்தையும் அறியவில்லை என்றால் உங்களை என்ன பண்ணிப்போம், அந்த கல்லால் அடிச்சு, அங்க பாருங்க ஒரு பெரிய கடாய், என்ன கடாய், பெரிய கடாயில போட்டு அடிச்சு வறுத்து இந்நேரம் உன்ன சாப்பிட்டு முடிச்சு. நாங்களாம் வந்து மனிதர்களை சாப்பிடுகிற இனத்தை சேர்ந்தவர்கள். அப்படி சொன்ன உடனே நம்பலான்னா துண்டை காணோம் துணியை காணோம் சொல்லிட்டு போயிட்டான். நான் சொன்ன இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல இன்னைக்கு நீங்க நிறைய நேரம் போன மலைவாசிக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய நேரங்கள் நான் பல முறை பல பேரை பேசும்போது சொல்லுவாங்க, இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி, ஆனால் இன்னைக்கு கூட அங்கெல்லாம் வந்து பல, நான் வந்து இந்த குருக்களை மட்டும் சொல்ல, நிறைய மறை பணியாளர்கள் வந்து இன்னைக்கு பல இடங்கள், அதுவும் நான் சொன்ன மாதிரி போக முடியாத இடங்களுக்கு எல்லாம், தீவுகள்லாம் நீங்க பார்க்கணும், உள்ளேயே போக முடியாது, அவ்வளோ பயம். அந்தமான் ஒரு முறை போயிருந்தோம், அப்போ சொன்னோம் ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டின்னு போறான்னு சொன்னாங்க. ஆனா ஒரே கண்டிஷன் தான், அங்க எல்லாமே இந்த மாதிரி சொன்ன கேட்டகரி தான். அவங்கள நீங்க அவங்கள பார்த்தா என்ன பண்ணுவான், போட்டு தள்ளுருவான். அது ஒரு டைம். அதனால கவர்மெண்ட் வந்து அங்க நம்ம அலோவ் உள்ள, அவங்க வந்து காட்டுக்குள்ள அவங்க பயப்படுறாங்க, நீங்க வந்து காட்டை அபகரிச்சிருவீங்க, நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்றாங்க, நம்ம உள்ள விட மாட்டாங்க. இன்னும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட, ஏன் சொல்ல வர அப்படின்னா, அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில கூட இன்னைக்கு வந்து இறை வார்த்தை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுக்கலாம் நினைக்கிறேன். அப்படியான ஒரு மறைபணியாளர் இருக்கிறதாலதான் இன்னைக்கு வந்து உலகம் வந்து இன்னைக்கு இயங்கி கொண்டு இருக்குது என்று கூட என்னால சொல்ல முடியும். நான் செய்திக்கு வந்துடுறேன். நான் உங்களுக்கு தொடர்ந்து 3 வாரங்களாக இயேசுடைய திருமுழுக்கு இருந்து அப்படியே ஒரு கதையாக சொல்லி கொண்டு வருகிறேன். பாத்தீங்கன்னா இயேசு கடந்த வாரம் தன்னுடைய பணி வாழ்வை துவங்கியதை நான் சொன்னேன். இன்னைக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, திருமுழுக்கு யோவான் அந்த தன்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த பணியை முடிச்சுட்டார். இவர்தான் செம்மறியாம் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு தன் வேலையை முடிச்சு போயிட்டேன். இன்னைக்கு ரொம்ப அழகாக யோவான் கைது செய்யப்பட்டதை அறிந்து இயேசு கேள்விப்பட்டு இயேசு கலிலியாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஒரு பின்னணியை மட்டும் நீங்க பாத்துக்கணும். இயேசுடைய சொந்த ஊர் எது? போன வாரம் சொன்னேன். எது? எங்க வாழ்ந்தார்? நாசரேத்து தான் வாழ்ந்தார். ஞானஸ்தானத்துக்கு வரப்போதான் நான் சொன்னேன், அவதான் கடவுளை வெளிப்படுத்துற, அப்பதான் வராது. வந்த உடனே இயேசு என்ன பண்ணாரு, தன்னுடைய பணிவாளை தொடங்கிட்டாரா? இல்ல. அது பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இப்ப தேர்தல் வரப்போது, ஆங்காங்கே நிறைய கூட்டங்கள், நிறைய மாநாடுகள், நிறைய பேர் வெளியே இருந்து வராங்க, நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருப்பதையெல்லாம் நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லு தெரியல. அப்ப நிறைய விஷயங்கள் எல்லாம் எப்படி என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான கொள்கையெல்லாம் வச்சுக்கலாம், என்ன மாதிரி கூட்டணி வச்சுக்கலாம் என்பதை பத்தி எல்லாம் இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறான். அப்ப இயேசு எங்க தன்னுடைய இடத்தை தொடங்குறார்? நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்த சூஸ் பண்ணுவாங்க. இப்ப தேர்தல் வந்த உடனே அறிவிக்க, அது முதல் கூட்டம் இப்ப மாநாடு மதுரை நடந்துச்சு. நேற்று இந்த போது தான் நான் வந்தேன். பாருங்க, அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க அந்த பக்கம்லாம். அப்போ அவங்களுக்கு பார்ப்பாங்க ஒரு இடத்த சூஸ், எந்த இடம் வந்து நல்லா இருக்கும், எந்த மக்கள் அதிகமாக வருவாங்க, எங்கேருந்து பேசினா அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு. இப்போ சென்னையில் எந்த இடம் பாட்டி கரூர் போலாமா அப்படின்லாம் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. இயேசு நாசரேத்தில் இருக்கிறார். அவர் வந்து நப்தலி நாடு அப்படிலாம் சொல்லிட்டு அவருடைய பிளேஸ் எங்க ஸ்டார்ட் பண்றான்னா கப்பர்நாகும் தான் வந்து தன்னுடைய பணியை துவங்குகிறார். என்ன பணி தான் முக்கியம். அவர் வந்து 40 நாள், உங்களுக்கு இந்த பின்னணியை புரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே ஞானஸ்தானம் இயேசு களத்தை இறங்கவே இல்லை. அவர் வசனம் வாசித்தீங்கன்னா 40 நாள் என்ன பண்றாரு, அந்த பாலைவனத்துல போயிட்டு தன்னை தயாரிக்கிறார். அவர் வந்து என்ன பண்றாரு, தியானம் பண்றாரு, சாப்பிடல. அப்பதான் உங்களுக்கு தெரியும், மத்தேயு வச்சு சொல்வாரு, அந்த நம்ம சாத்தான் வந்து அவரை சோதிப்போம். அப்ப இயேசு ரொம்ப தெளிவாயிட்டாரு. இப்பதான் ரொம்ப தெளிவா இருக்கிறார். இன்னும் ஒரு டைம், அவ்வளவுதான். இப்போ வந்து எலெக்ஷன் டைம் கொடுத்துட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ண முடியாது. அந்த டைம் டியூரேஷன்ல நீங்க எல்லாத்தையும் முடிச்சிடணும். எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி, எவ்வளோ
அறிக்கை விடிருமோ, நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், 2000 தருவேன், பஸ் ஃப்ரீயா போகலாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இயேசு ரொம்ப அழகா, நான் போன வாரம் சொன்னேன், நேற்று வந்து அவருடைய கொள்கை திரட்டு, போன வாரம் அவருடைய கொள்கை திரட்டு, அவர் எதற்காக வரப்போகிறார் என்று சொன்ன. அவர் வந்து ஏழைகளுக்காக, நீதிக்காக, அதுக்கப்புறம் வந்து சிறையில் இருப்பவர் விடுதலைக்காக, பார்வையற்றோர் பார்வை பெறுவீங்க, மறந்து போயிருப்பீங்க. பட் நான் சொல்றேன், இப்போ இதை எப்படி பண்ணணும், இதுதான் முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த அரசியலை பாத்தீங்கன்னா கட்சி தாவல் மாதிரி நிறைய பேர், இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே அப்படின்னு நிறைய கட்சிகள் திறந்தோறும் ஒரு கட்சி தொடங்கினே இருப்பாங்க. யார் எங்க போறாங்க என்பதை எல்லாம் இன்னைக்கு கணித்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 2-3 பேர் பேச சொன்னாங்க, நீ மறந்து போயிருப்பேன் நினைக்கிறேன். அவங்க டிசம்பர் மாசம் 2025 சொன்னாங்க, அதாவது அரசியல் 2026 பாரு, யார் யார் எங்க சேர போறான் பாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பார்த்தா எனக்கே இப்பதான் யோசிச்சு பாக்குறேன், அப்படி எங்கெங்கயோ இருந்து எங்கெங்கயோ சேர்ந்தாங்க, பார்த்துருப்பீங்களே. குட். இப்போ இயேசுவை பத்தி நான் இப்ப கொண்டு வரேன். இயேசு எதற்காக வந்தார் என்பது தெளிவாயிட்டார். அவருடைய பணி என்பது ஓகே. இது தனியா பண்ண முடியுமா? அப்ப என்ன பண்றாரு? அவர் ரொம்ப தெளிவாயிட்டார். இது நான் மட்டும், அப்கோர்ஸ் அவர் தான் இறையாட்சி இந்த உலகிற்கு கொண்டு போற, அதுக்காக மீட்பராக மறிக்க போகிறார், நிறைய விஷயம்லாம் இருக்கு. தனியாளாக இதை பண்ண முடியாது என்பதில் இயேசு ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர்தான் பாத்தீங்கன்னா திருமுழுக்கு யோவான் விட்டு சென்று முடிச்சிட்டாரு. இவர் வந்து அந்த டேக்அப், அவர் வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கிறார். அவர் பொறுப்பு எடுக்கும் போது எடுத்தோடனே ரொம்ப தெளிவாயிட்டார். அவருடைய பிளேஸ் எங்க? கலிலேயா, அதை சுற்றியுள்ள பகுதி. ஏன் இவர் மற்ற இடத்துல போல அப்படின்னா, கலிலேயால் தான் பாத்தீங்கன்னா அந்த செப்தலினாலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ற இடம், அதாவது இதெல்லாம் வந்து புறவினத்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகள். அப்ப எந்த இடத்த சூஸ் பண்றார், யாருக்காக தன்னுடைய பணி என்பதில் ரொம்ப தெளிவாயிட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இதை யாரை வச்சு பண்ணலாம்? இப்போ நீங்க ஒரு வேலை தொடங்குறீங்க, ஒரு ஆஃபீஸ், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போறீங்க, அது வேணா நீங்க எப்படி யார்கிட்ட கொடுப்பீங்க? நல்ல வீடு கட்டக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும், நல்ல திறமையான. அவர் கேட்பீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்லாம். நீங்க பாத்தீங்களா, இயேசு தன்னுடைய இந்த இறையாட்சி கனவுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார். எங்க போறாரு? கடலோரமா போற. வசனம் அழகாய் சொல்கிறது, அவர் கடலோரமாய் நடக்கும் போது 2 பேரை பார்க்கிறார். அவர் பேர், முதல் பேர் என்ன? பேதுரு, இன்னொரு பேரு அந்திரேயா. 2 பேரை பார்த்து என்ன சொன்னாரு? வசனம் மிக அழகாய் வாசிங்க. என்ன சொன்னாரு? அவங்க என்ன சொன்னாரு? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முதல் விஷயம் என் பின்னே பாருங்க வச்சுக்கலாம். முதல்ல பாருங்கன்னா இன்னைக்கு நிறைய விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பத்தி பார்த்து கொண்டு இருக்கோம். டென்னிஸ் இருக்கு, ஹாக்கி இருக்கு, எல்லாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை விட வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டப்பந்தயம், இப்ப கபடிலாம் வந்துச்சு, ஓட்டப்பந்தயம். எனக்கு இந்த 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 400 மீட்டர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? ரிலே சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது எப்படின்னா ஒரு கூட்டு 4 பேர் நிற்பாங்க, சரியா? ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுப்பாங்க, அந்த கையில கொம்பு கொடுப்பாங்க, கோல். இப்ப வந்து அப்படி சொன்னோடனே ஒருத்தர் ஓடுவார், ஓடி போய் அங்க கொடுக்கணும், அவர் அந்த கோலை வாங்கி கொண்டு ஓடணும். முதல்ல வேகமா ஓட்டார்னா மற்றவெல்லாம் சீக்கிரம் வந்துடுவான். இந்த பாத்தீங்களா இந்த ரிலே, அவர் முதல்ல கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாச்சுங்களேன், அந்த 4வது இருக்கிற பயங்கர, நீங்க நிறைய காட்சியெல்லாம் இப்ப வீடியோ பார்த்து பயங்கரம், அதாவது முதல்ல தோக்கரமா இருக்கு, ஆனா 4th ஆள் என்ன பண்ணுவார்? அடிச்சு தூக்கின்னு போயிடுவார். அதாவது நான் இந்த ரிலே ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு ஓட்டப்பந்தயம் என்பது இப்போ 100 மீட்டர் நான் மட்டும் ஓடுறேன், நான் மட்டும் தான் வெற்றி பெறேன். 200 மீட்டர் அந்த போல்டா, என்ன போல்டு, உசைன் போல்டு, அவர் எவ்வளவு பெரிய ஓட்டப்பந்தயம் தெரியல, அவர் அடித்து தூக்குவார். 200 மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை உலகா சார். ஆனா இந்த ரிலே மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது தனி ஒருவரால மட்டும் முடியாது, இது ஒரு கூட்டு முயற்சி. 4 பேருமே செய்யணும், 4 பேருமே ஓடணும். அதாவது அந்த ஓட்டத்தினுடைய ஒருத்தர் ஓடனா, ஒருத்தர் கம்மியா ஓடனா கூட அடுத்த ஆள் என்ன பண்ணும்? அதை மேக்கப் பண்ணும். அந்த தொடர் முயற்சியுடைய வெளிப்பாடு தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெற்றி வாய்ப்பு. நான் இங்க பாயிண்ட்டுக்கு வரேன். இயேசு என் பின்னே வாருங்கள், தன்னுடைய சீடர்களை, தன்னுடைய பணி வாழ்வுக்காக சீடர்களை அழைக்கிறார். அப்போ இயேசு ரொம்ப தெளிவாயிட்டார். அவர் மட்டும் இருந்தா இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இது தொடர்ந்து நடத்தணும். நீங்க பாத்தீங்கன்னா அது கூட பேசியிருந்தாங்க, நம்ம சொல்ல கூட நினைக்கிறேன், பட் இருந்தா சொல்ல தோணுது எனக்கு. ஒரு காலத்துல இந்த ஒரு கட்சிகளை தொடங்கிய பேர்லாம் இருக்கும்ல, இப்போ வச்சுக்கலாம், இப்போ ஏடிஎம்கே, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் தான் நிறைய வந்திருப்பாங்க. யார்கிட்ட பேசி கொண்டு இருந்தேன், நிறைய பேனர்ல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் போட்டோவே காணும். என்னாச்சு? அவங்களையெல்லாம் மறந்துட்டாங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல தொடக்கத்தை மறக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு இயேசு ரொம்ப அழகாக
இந்த தொடர் ஓட்டம், இந்த இறையாட்சி பணி என்பது 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன் 2026 இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அவரு எப்படியான இது கூட்டு முயற்சி, ஒருத்தரை நம்பிலாம் இல்லை, இது அனைவருமாக இணைந்து பார்த்தா. அதான் திருவை என்ன பண்ணுது, தொடர்ந்து 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 ஓடிக்கொண்டே இருக்கிறது, தொடர் ஓட்டமாக இருக்கிறது. அப்ப இயேசு முதல் விகுதி என் பின்னே மாறுங்கள். இது என் பின்னே மாறுங்கள் என்பதுடைய அர்த்தம் என்னன்னா, சும்மா இல்ல, நான் மட்டும் இல்ல. பாருங்க, 2 பேர் கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் அவர் இன்னும் 2 பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கூப்பிடுறாரு 12 பேர், அதுக்கப்புறம் 72 பேர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்கோர்ஸ் அவங்க எல்லாம் கணக்குல கொள்ள. நான் சொன்ன இயேசுடைய பின் தொடர்ந்தவர்கள் எண்ணில் அடங்காது, கணக்கு அடங்காதெல்லாம் பத்தி போடுறான். அப்ப முதல் செய்தி என் பின்னே மாறுங்கள். இயேசு உடைய இந்த இறையாட்சி என்பது ஒருவர் அல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியுடைய விளைவு தான் நான் நினைக்கிறேன். நான் சொன்னேன், இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம், தீவுகள் எல்லாம் இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கு என்றால் வெறுமனே கத்தோலிக்க திரு அவையை மட்டும் நம்பி இல்லை, வெறுமனே பெந்தகோஸ்து சபை நான் சொன்ன அங்காங்கே பூற்றேசல் போல இன்னைக்கு இறை வார்த்தை அல்லது இன்னைக்கு மறை பணியாளர்கள் வளர்ந்து கூட. அப்ப என்னன்னா நான் சொன்னதுதான் திருப்பி வச்சுப்போம், இது ஒரு கூட்டு முயற்சி. அப்ப இயேசுடைய முதல் கனவு என்னன்னா, இது தொடர வேண்டும், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். முதல்ல தெளிவாயிட்டான். என்ன விஷயத்துக்கு நம்ம அப்படி போயிடலாமா? அவர் என்ன பண்றாரு, உங்களை நான் என்ன ஆக போறேன், யாராக போறேன், எதை பிடிக்க, மீன் பிடிக்க போறாங்களா? ஆனா இங்க இயேசு ரொம்ப அழகா, உங்களை நான் மனிதரை பிடிப்பவனாக. அதான் சொல்றேன், உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிங்கள், தந்தை மகன் தூய ஆவி பெயரால் திருமுழுக்கு கொடுங்க. இங்க காசு கொடுத்து நீ ஆளை பிடி, அது போயிருந்தா என்னமா இருக்கும், இந்த கூட்டம் எப்பவே கலைஞ்சிடும். மனிதரை பிடிப்பு நான் சொன்ன இந்த அரசியல்வாதிகள், நான் சொன்ன இந்த மாதிரி ஆளுங்களாம், அவன் இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கும், நாளைக்கு இந்த கூட்டம் நாளைக்கு போயிடும். இப்போ இதே நீங்க உட்காந்துருக்கீங்களா, இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு, வேலைக்கு போவீங்க, இன்னைக்கு டிஎம்கே, நாளைக்கு ஏடிஎம்கே, இன்னைக்கு நீங்க பாருங்க இந்த கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வேலைக்கு போக தேவையில்லை, சாப்பாடு காசு. அப்போ அப்படியான ஒரு கூட்டத்தை அவர் விடல, உங்களை மனிதரை பிடிப்பவனாக்கு. எப்படி பிடிக்கணும்? அவதான் சேர்ற ரொம்ப அழகா சொல்றார். அவர் இறை வார்த்தை வெற்றுமை அறிவிக்கல, மாறாக அந்த மக்களுடைய நோய் நொடிகளை குணமாக்குவது, அவருடைய தேவைகளை சந்திப்பது, அவர் மீது பரிவிறக்கம் கொள்வது, பேய் பிசாசு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுடைய பணிவானுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம். இயேசு நான் பலமுறை யோசிப்பது உண்டு. அவர் ரமணே பேசி கொண்டிருந்தார் என்றால் மனக்கணிக்காம பேசுறானுங்க, அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், இதை செய்வோம், ஒன்னும் செய்யவே இல்லை. அப்போ இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சு, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, மக்கள் முட்டாள்கள் இல்லை. நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபியூஜி ஐலண்ட் வர அந்த என்னது பழங்குடி மக்களை என்ன எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்குலாம் நீங்க என்ன சுத்தாதீங்க, காதுல பூ சுத்தாதீங்க என்று சொல்லக்கூடிய. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இயேசு தன் பணிவாவிட ரொம்ப தெளிவாக அந்த சீடர்களை மனிதர்களை பிடிப்பவராக. அப்பவே நான் நினைச்சு பார்த்தேன், இன்னைக்கு முதல் வாசகத்துடைய ஒரு வாசகத்தை முடிச்சிடலாம். அவர் சொல்றார், காரில் நடந்து வந்த மக்கள் பேர் ஒளியை கண்டார்கள் அப்படின்றார். 2வது வாசகம் சொல்றது, உங்களுக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தது, இவரா கொடுத்த, அப்போல கொடுத்தாரா அல்லது பவுல் கொடுத்தாரா, உங்களுக்குள்ள ஏன் இந்த பிரிவினை அப்படின்னு கேட்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிறு ஒற்றுமையின் ஞாயிறு. 18 to 25 வரைக்கும் திரும்ப யூனிட்டி ஆஃப் ஃபெய்த் சொல்லுவாங்க, அதாவது ஒற்றுமையின் ஞாயிறு. இன்னைக்கு நம்மளோட நான் சொன்ன மாதிரி முதல் பகுதி நான் சொன்ன நிறைய இடங்கள் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மிடம் நிறைய பிளவுகள், நிறைய வேற்றுமைகள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நான் முதல் பகுதி வர இயேசுடைய பணிவாழ்வுடைய துவக்கம் நான் சொன்னேன். அவர் ஒரு செபுலூன் நாடோ நப்தலி நாடோ சூஸ் பண்ணவே இல்லை, கப்பர்நாகும் சூஸ் பண்ண, கலிலேயா பகுதியை சூஸ் பண்ண சொன்னேன். ஏன்னா அங்க வாழ்ந்த மக்கள் யாரு, சாதாரண மக்கள், புறம்பினர். அப்பதான் சொல்றாரு, காரில் நடந்து வந்த மக்கள் பேர் ஒளியை கண்டார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்ன? இன்னைக்கு நாம் இருளில் இருந்தாலும் கூட அது நம்மை ஒளியினுடைய பாதைக்கு ஒரு அழகாய் பண்ணுவோம். ஒளியில் நடந்து வா சகோதரா. நம்ம இருளில் வாழ்பவர்களாக இருக்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு இயேசு கனவு கண்ட அந்த இறையாட்சி சொல்றார், சொல்லில் அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள் சொல்றார், அவருடைய மனிதரை பிடிப்பதாக சொல்றார். அங்க போனா நோய் குணமாக்கினார், பேய் பிசாசு ஓடிக்கினார், யாரெல்லாம் பசியானவங்க கொடுத்தார். எல்லாம் படத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னா, நம் அனைவருமே ஒளியிலே வாழக்கூடியலாமா. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்வு 2000 வருஷமா நீங்களாம் பிறந்திருந்து ஞானஸ்தானம் வாங்கி இயேசு இறந்திருக்கும். எத்தனை முறை நான் முதல்ல எனக்கு ஒளியா இருக்கிறேன் அல்லது நாம் பிறருக்கு ஒளியா இருக்கிறேன்? முதல் கேள்வி. இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை பிரிவினைகள். இயேசு கனவு கண்டு நம்ம அனைவரும் ஒன்றாக இருக்கணும், நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக சொன்ன அதே இயேசு தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்வு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பவுல் சொல்றாரு, அவங்களுக்கு போறதே எங்களுக்கு அப்பளதான், எனக்கு அந்த ஃபா தான் பிடிக்கும், நான் அந்த சபை தான் போவேன், அந்த பாஸ்டர் தான் முக்கியம், எனக்கு இந்த கோயில் பிடிக்காது, சின்னோண்டு கோயில், நான் பெரிய கோயில் தான் போவேன்,
இந்த மாதிரி நமக்குள்ள எத்தனை சாதி, இனம், மதம் என்று பலவிதமான அங்க கடவுள் இருக்க வாய்ப்பே இல்லை. எங்க வேற்றுமை இருக்கிறதோ, எங்க இந்த பிரித்தாலும் சூழ்ச்சி இருக்கிறதோ அங்க கடவுள் இருப்பதுக்கு, எங்க ஒற்றுமை இருக்கு அங்கதான் கடவுள் இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு இயேசு கண்ட ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன், ஒளியில நம்ம அணுது. ரெண்டாவது, நாம் ஒற்றுமை விதைப்பொருளாக மாறணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரிவினைகள், குடும்பத்துக்குள்ள, உறவுக்குள்ள, வேலை சிடத்துல நிறைய சண்டை சாடைகளா இருக்கு. இதை நம்ம அப்படியே கொளுத்து எரித்து எண்ணெயை ஊற்றி போய் நீங்க பாருங்க, நிறைய பேர் கழிவுகளையும் ஊற்றுவாங்க. நீங்க பார்க்கலாம், இந்த அரசியல்வாதியை பத்தி நான் இப்போ வாசிக்கிறதே இல்லை நிறைய. ஏன்னா நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆயிடுச்சு. இவன் அவனை பத்தி சொல்ல, அவன் இவனை பத்தி சொல்ல, இதுவே இதான் அவங்களுக்கு வேலையா இருக்கும். எதை செய்யணுமோ அதை செய்யறவங்களை விடுபது, செய்யணும் விடுதில்லை, செய்வதும் விடுவதில்லை. அப்ப நினைப்பாங்க, இன்னைக்கு நம்முடைய மாண்பு, இன்னைக்கு நான் நீங்க இந்த இயேசுவை, இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா வாயில வட சுருங்களா இல்லை, மாறாக நம்ம வாழ்க்கையின் வழியாக சொன்ன அந்த ஒற்றுமை, அது குடும்பத்தோட இருக்கலாம், அம்மா அப்பாவுக்கு சண்டை இருக்கலாம், மாமியார் மருமகள் சண்டை இருக்கலாம், குடும்பத்தில் நிறைய உறவுகளுக்குள்ள பிரிவு இதெல்லாம் இருக்குதான். ஆனா அதை மத்தியிலும் நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் சொன்னதுதான், நான் நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம், நாம் வந்து இறைவார்த்தை அறிந்திருக்கோம், இறைவார்த்தை ஏற்றுக்கோ. அப்போ நான் வேற்றுமைகளுக்கு, பிரிவினைகளுக்கு அப்ப நீங்க உண்மையாவே இயேசுடைய சீடர்களா இருக்கக்கூடிய தகுதியை இழந்து போகிறோம். இருக்கலாம், சண்டை வரும், மன்னிக்கணும், மறக்கணும். அதை அதான் நம்முடைய வாழ். நினைக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு இறை வார்த்தையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும். இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். வெறுமனே சாமியார்கள் மட்டும் சிஸ்டம் பண்ணி என் பின்னே இன்னைக்கு நீங்க தான் போனவா சொன்ன பொது ஞாயிறு. நீங்க இல்லைன்னா திரு அவையே இல்லை, நீங்க தான் இன்னைக்கு திருச்சபையே, இல்லைன்னா திரு அவை திருச்சபையா மாறணும். அவன் இன்னைக்கு திரு அவை என்பது நீங்க தான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வு, நம்முடைய நான் சொன்ன ஒளியின் மக்களை மூஞ்ச பார்த்து நல்லா இருக்கேன்னு தெரியல. நான் சொன்ன படவா சொன்னேன், ஏன் மூஞ்சி சரியில்லையா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நிறைய உடம்பு சரியில்லை, அகத்தினால முகத்தை இன்னைக்கு நம்முடைய ஒளி பரமணும். நீங்க ஒளி வீசக்கூடியவர்களாக மாறும். ரெண்டாவது, அந்த இறை ஆட்சி நற்செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்க நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக ஒற்றுமையை விதைக்கின்றவர்களாக மாற அருள் வேண்டுவதற்கான அருளை இப்படி வழியாக பண்றோம். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். திருப்பாடல் 27 இறைவசனம் 1 இப்படி சொல்கிறது, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஒளியாக இறைவன் நம் மத்தியிலே ஒளி வீசி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாமும் அந்த ஒளியிலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். இறைவாக்கு ஞாயிறை சிறப்பிக்கும் இந்நாளில் தாயாம் திருவாயையும்
திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறை மக்களாகிய நாங்களும் இறை வார்த்தை ஒளியில் எங்கள் வாழ்வை அமைத்து உலகிற்கு ஒளியாகவும் சுவை சேர்க்கும் உப்பாகவும் விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போர் பதட்டங்களும் வன்முறை போக்குகளும் பொருளாதார நெருக்கடிகளும் இந்த உலகை இருட்டிற்குள் இழுத்து செல்லும் இன்றைய சூழலில் காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி ஒளிந்துள்ளது என்கின்ற இறைவாக்கு நிறைவேற வேண்டுமென்றும் ஆட்சி புரிவோரும் அனைத்து மக்களும் அமைதியின் பாதையில் பயணிக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டின் குடியரசு தினத்தை நாளை தினம் சிறப்பிக்க இருக்கும் இந்தியர்களாகிய நாங்களும் எம் நாட்டின் தலைவர்களும் குடிமக்களும் ஜாதி மத பேதமின்றி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கற்றோர் கல்லாதோர் இருப்போர் இல்லாதோர் ஆடவர் பெண்டீர் சிறியவர் பெரியவர் என்கிற எந்த ஒரு பாகுபாட்டையும் பெரிதாக்காமல் ஒரு தாய் மக்கள் நாமெல்லாம் என்கிற உணர்வோடு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, இன்றுள்ள துண்டாடப்பட்ட உலகில் சண்டை சச்சரவுகள், பிளவுகள், பிரிவுகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. நீர் மக்களின் மனங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி எங்கும் அமைதியும் பாதுகாப்பும் நிலவிட நாங்கள் மகிழ்வுடன் வாழ்ந்திருக்க அருள் புரிந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் மாறுங்கள் என்று அழைக்கும் அன்பின் ஆண்டவரே, உமது குரல் ஒலியை கேட்டு நாங்கள் இன்றே எங்கள் பாவ வழிகளை விட்டுவிட்டு உண்மையான மனமாற்றம் பெற்று உமது பேர் ஒளியை கண்ட மக்களாக அந்த ஒளியின் பாதையில் ஜான் போஸ்கோ அன்பிய மக்களை வழி நடத்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். நாம் எதிர்கொள்ள இருக்கிற பல காரியங்கள் நிறைய பேர் நீங்க வாசிக்கணும். நிறைய நேரங்கள்ல ரீல்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பெரிய அச்சுறுத்தல்கள்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. நான் பொதுவாக பேசுகிறேன். சில பல விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு அப்படியே கண்டுக்காமே போயிடும். இதனால தான் இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய நம்மவர்களே நம்மை காட்டி கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். அதுவும் குறிப்பாக சிறுபான்மையர்கள் அப்படின்னு சொல்ல நமக்கெல்லாம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை ஒரே முட்டா ஒடுக்கி இருந்த இடம் தெரியாமல் ஆக்குவதற்காக பல முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அவை நம்ம எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா அது ஒரு போராட்டமான ஒரு உலகை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். தெளிவு இருக்கணும். தேர்ந்த பாதையில நாம் பயணிக்கணும். அதற்கான ஞானத்தை கடவுள். ஏன்னா நம்ம பத்தாம் போக்குல போகக்கூடாது. நமக்கு நிறைய பேரை பிடிக்கும் வச்சுங்களேன், சினிமா ஆக்டர்ஸ்லாம் பிடிக்கும். ஆனா நம்ம ஒரு ஆட்சி அல்லது நமது நாடு, நமது மக்கள், நம்முடைய வளமை, நம்முடைய பிற்காலம் எதிர்காலம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விக்குறிகள் நம் மத்தியில வைக்கப்படுகிறது. அவை மக்கள் நான் சொன்ன தெளிவு அற்ற ஒரு சூழல் அல்ல, தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் மன்றாடுவோம். உலகின் ஒளி நானே, என்னை பின் செல்லும் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். யோவான் 8:12. நாம் அனைவரும் ஒளியில நடக்கணும். ஒளியில் நடக்கிற போது நம்ம வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்போம். நம்முடைய குடும்ப தலைவிகள், நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு இருளின் பாதையில பயணிக்கக்கூடியவங்க ஒளியின் பாதையில பயணிக்கக்கூடிய பிரகாசத்தை எழுந்து பிரகாசி ஒளி வீசு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நாமும் நம்முடைய குடும்பங்களும் அப்படியாக மாறக்கூடிய அருளை வேண்டுவோம். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். இல்லைங்களா, ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம இறை வார்த்தை ஞாயிறை கொண்டாடும். நாளை சிறப்பிக்கிற நம்முடைய அன்பியத்தை டான் போஸ்கோ அன்பியை சேர்ந்தவங்க நமக்கு ஒரு இறை வார்த்தை கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் வரலையா வாங்க, பின்னாடி வாங்க சீக்கிரத்துன்னு வாங்க. கை தூக்கு கொஞ்சோண்டு எல்லாம் வாங்கிங்க. இங்கே வாங்க, ஓடியா வாங்க ஃபாஸ்டா. அன்பியங்களை சேர்ந்தவர்கள் வாங்க ஃபாஸ்டா, ஓடியா உள்ள வாங்க. இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வாங்க, இந்த பக்கம் வாங்க. கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் இல்லை கை தூக்குங்க. இங்கே வாங்க அந்தோனி, இந்த பக்கம் இந்த ஃப்ரண்ட்ல வாங்க. யாருக்கு இல்லை இறை வார்த்தை எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்க, அதுங்களா கை தூக்குங்க.
இது ஒரு இது வச்சுக்கிங்க பத்திரமா. நம்ம அடுத்து பண்ணோம். யாருக்கு வேற யாருக்கு இல்லையா? அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். அன்புக்குரிய நம் அனைவருமாக நீதி ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் முதல் கையெழுத்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றிட உம்மை நாங்கள் தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்களுக்கு மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையிலே உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பது மட்டுமன்றி இப்போதே நிலையான நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மர நிகழ்வின் பயணங்களுக்கு என்று உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாம்பி நின்று உயிர் தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவருடன் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி
ஆர்ப்பரித்து பாடுவதாவது மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுதை காணிக்கையில் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு மாறுபனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பதை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை விட்டு நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், என்னுடைய உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துடைய இறப்பினை உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடன் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வென்று ஆடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆகிய சார்ஜ் எல்லா திருநிலையினராக அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திடும். இந்த புதிய நாளைக்காக நன்றி செல்வோம். நாளை கொடுத்து அருமையான ஒரு இயற்கை சூழல் நாளை காணக்கூடிய வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகள் அத்தனை பேர் இருக்கா. நம்முடைய ஜெபவுதிகள் கேட்டு யாவும் இருக்கா. பல விதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவரும் இருக்கா. நம்பிக்கையோடு திருப்படியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கா. இறை வார்த்தை அறிவித்துக் கொண்டிருக்க அனைத்து பணியாளர்களுக்காகும் சிறப்பாக மன்றாடும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாசித்த ஒரு விஷயம், இசைப்பு ஏரா ரகுமான் அவருடைய மகனும் ஒரு இசையமைப்பாளர் தான். அவர் சொல்றார் அவங்க அப்பாவை பத்தி, அவருடைய பிறந்த நாள் என்று ஒரு பதிவு. வழக்கமாக இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைக்கு எப்படி இருக்கணும் என்பதை பற்றி ஏ ரகுமான் அவருடைய மகன் சொல்றார். அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு பெற்றோர்கள் சொல்வதை விட எப்படி வாழணும் என்பதை வாழ்ந்து காட்டுறார் எங்க அப்பா. இந்த மாதிரி அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுகிறேன். அவரை மாதிரி தான் நானும் வாழ ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு, அதுல எல்லா அப்பா அம்மா இங்க இருக்கீங்க, உங்க பிள்ளைகளா இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க, என்ன செய்றீங்க, நீங்கள் சொல்வதை விட செய்வதை தான் பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். நீங்க நம்ம ஒளியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும். எனக்கு பெற்றோர்கள் உங்களுக்குள்ள நிறைய இருக்கு, உங்களுக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்கு. ஆனா நிறைய நேரங்கள்ல அதையெல்லாம் விடுத்து நீங்க பிள்ளைகளுக்காக நிறைய நீங்க தியாகம் பண்ணு. நீங்க ஒருத்தர் எப்படி பார்க்குறாங்க, நீங்க யாரை பின்பற்றணும். நான் சொன்ன வாய்ஸ் ஆடல்ல நிறைய பேர் இருக்காங்க,
அவங்கள இந்த உலகம் பின்பற்றாது. செயல். உங்க அப்பாவை பத்தி அந்த பையன் சொன்னது, எங்க அப்பா சொல்றது மாதிரி வாழ்வா, சும்மா அதை செய்யணும். செயல்ல அவருடைய வாழ்க்கை தான் எனக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்வில் இறை வார்த்தை சீடர்களாவது ஒளியில் நடப்பு. இன்னைக்கு பெற்றோர்கள் என் பின்னே வாருங்கள் என்று கடவுள் நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை பின்பற்றணும்னா நான் நிறைய நேரம் சொல்றேன், ஏன் இன்னைக்கு பிள்ளைங்க கெட்டு போறாங்க? பெற்றோர்கள் தான் காரணம். நாம சரியான வாழ்க்கை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காம விட்டுட்டோம். நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கை பிள்ளைகள் பார்க்கணும். நீங்க சொல்றதோ அடிக்கிறதோ நான் அவன் பார்க்கணும். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பக்தியா இருக்கீங்க. இது எல்லாம் தான் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்பதான் சொல்லுவான், எங்க அப்பா மாதிரி ஒரு ஆள், எங்க அம்மா மாதிரி சான்ஸே இல்லை. அவன் நினைக்கிறேன் இன்னைக்கு அழகான இந்த இறை வார்த்தை நம்ம தான் ஆக்கிக் கொள்வோம். நம்ம அனைவருமே, எல்லாம் நானும் தான், என்னையே தான், நம்ம அனைவருமே ஒளியில் நடக்கணும். இருளில் நடப்பவர்கள் இல்லை. இருளில் நடப்பவர் வாழ்வின் வழியை கொண்டிருப்பதில்லை. ஒளியில் வாழ்பவர்தான் வாழ்வின் வழியை கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அருள் வேண்டும் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் அனைவரும், நானும் நீங்களும் ஒளியில் நடக்கிற இறை வார்த்தை நமக்கு வலுவூட்டதாக இருக்கிறது. இறை வார்த்தை மீது தாகம் கொண்டவர்களாக மாற அருள் வேண்டுமோ. உயிர் தெழுவம் என எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரி அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியில் ஏற்றிலங்க அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிதாயன புனித மிக்க மரியா, அரூக்கி என்னுடைய கணவரான புனித யோசேப், நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சோ, தெய்வ சகாய், இவளையில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை வென்றாடு. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கனவு கண்ட இறை ஆட்சி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலர்களை அழைக்கிறார், என் பெண்ணை வாருங்கள் என்று. அழைத்தனுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதுமாக மூளை முடுக்கெல்லாம், நான் சொன்ன தீவுகளை எல்லாம் கூட இயேசுவை அறியாதவர்கள் இல்லை. கண்களை விழிப்போம், கண்களை மூடுவோம். இதான் இயேசுடைய கனவு. இறை ஆட்சி கனவை நனவாக்கினார். அதற்கு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது அவருடைய தந்தையிடம் கொண்ட உறவு வாழ். நம்முடைய வாழ்விலும் கூட அதே ஒரு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைக்கிறார். நாம அதை பின்பற்றணும் அப்படின்னா அந்த ஆண்டவரோடு கொண்ட உறவு நிலைதான். இயேசு கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்ற இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு சென்ற அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தன்னுடைய திருவிடம் கொள்கிறா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. வழக்கமா நீங்க சமாதானம் சொல்லும் போது நமக்கே சிரிப்பா இருக்கும். சில பேர் யாருக்கு சமாதானம் சொல்லுவாங்க, நீங்களாம் வெளியே வந்துருங்க, ஓரமா வந்துருங்க. செவுத்துக்கெல்லாம் கூட சில பேர் சமாதானம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது பழங்கிச்சு, அந்த மூஞ்சை கூட பார்க்க மாட்டோம். பக்கத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொன்னதான் இன்னைக்கு 2ஆம் வாசகம். நம்ம அவர் சொல்றார், யார் நட்டது, யார் தண்ணி ஊத்தியது, வளர்த்தது யாரு? வளர்த்தது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இங்க நம்ம பலராக இருக்கிறோம், பல மொழிகளா, இனங்களாக இருக்கலாம், பல ஊரை சேர்ந்தலாம்.
ஆனால் நிறைய பேருக்கு யார் பக்கத்துக்க தெரியும். எல்லாம் இந்த பூசைக்கு வருவீங்க, மேபி அம்மா பொண்ணு புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பீங்க. சில பேருக்கு பக்கத்தில் யார் அப்படிதான் சொல்லும். எனக்கு இறை வார்த்தை ஞாயிறை கொண்டாடும். உங்கள் கையில் இறை வார்த்தை இருக்கா? எடுத்துங்க, எல்லாரும் எடுத்துங்க. உண்மையாக நினைக்கிறேன் இந்த இறை வார்த்தை ஞாயிறு எனக்கு தெரியல, ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. எடுத்துங்க. அதன் அலைகளை எனக்கு கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகளை அடக்குகிறார். சங்கீதம் 107:29. உண்மையாகவே நான் சொல்ற இந்த இறைவார்த்தை ஞாயிறு என்ன பண்ணுன்னா, பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு உங்களுடைய பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி, இறைவார்த்தை கொடுத்து இந்த சமாதானத்தை மகிழ்ச்சி முகமலர்ச்சியோடு நல்லா இருங்க சொல்லி அந்த இறைவார்த்தை கொடுங்க பார்ப்போம். எல்லாரும் ஷேர் பண்ணிங்க. சும்மா எல்லாம் ஷேர் பண்ணுவோம். இறைவார்த்தை கொடுத்து ஷேர் பண்ணிங்க. அப்படியே மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்டர் வைஸ் கொடுக்கலையா வார்த்தை? சரி, ஓகே. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு நிறைவு சமாதானத்தை உலகின் உயிருடைய இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூயாமையாம் ஒத்துழைப்பான் அவன் இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்படி தவிர இந்த புனிதமிக்க உடலான மத்தத்தால் எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளை கருத்துரைக்க செய்திடலாம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியப்படாது. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி என்னுடைய முதல் சீடர்களை அழைத்த ஆண்டவர், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை ஒளியிலே நடக்க செய்வேன் என்கிறார். நம் அனைவரும் ஒளியாக மாறி மற்றவருக்கு ஒளி வீச சக்தி தர தன்னை விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அடைக்கிறார். அடைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். ஆசையாக இருந்தவரை வடிவெடுத்து வந்தவரை காத்திருந்த
நமது பங்கை சேர்ந்த தந்தை அலெக்சாண்டர், தாய் ரோஸ் மேரிவெளியின் மகன் ஆண்டனி ஆகாஷ் என்பவருக்கும், செங்கல்பட்டு மரிய மாவட்டம் தர்காஸ் பங்கை சேர்ந்த தந்தை ஜான் பிரிட்டோ, தாய் பிரேமா ஆரோக்கிய மேரிவெளியின் மகள் டெய்சி ஜெனிட்டா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை தேவபாஸ்கர், தாய் கிறிஸ்டா மேரிவெளியின் மகன் கில்பர்ட் டொனால்ட் என்பவருக்கும், நமது உயர்மறை மாவட்டம் குறுக்குப்பேட்டை பங்கை சேர்ந்த தந்தை தங்கராஜ், தாய் ஜெயசீலி இவரின் மகள் சொனாலி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை மோகன், தாய் மேரி இவரின் மகன் மைக்கேல் ராஜ் என்பவருக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் காந்திநகர் பங்கை சேர்ந்த தந்தை பத்திநாதன், தாய் மகிதா இவரின் மகள் ஜெயசுதா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. 2வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை சேகர், தாய் வசந்தா இவரின் மகன் மணிகண்டன் என்பவருக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் பல்லாவரம் பங்கை சேர்ந்த தந்தை மோகன், தாய் மரியம் இவருடைய மகள் பெனிட்டா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. 1வது அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடையிருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உடைய கடமை. அன்பிலே, இன்றைக்கு பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்றைக்கு இறை வார்த்தை ஞாயிறை கொண்டாடுகிறோம். ஜனவரி 26 திங்கட்கிழமை இந்தியாவுடைய குடியரசு நாள். 27 செவ்வாய்க்கிழமை புனிதர்களான திமோத்தேயு, தீத்துடைய நினைவு. 28 புதன்கிழமை அக்வினாஸ் நகர் புனித தாமஸ் அருள் பணியாளருடைய நினைவு. 31 சனிக்கிழமை புனித ஜான் போஸ்கோ அருள் பணியாளருடைய நினைவு. நம்முடைய பங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய மரியாயின் செல்கள் பல கியூரியாக்கள் இருக்குது. இன்று நம்ம பங்கில் 3 கியூரியாக்கள் இணைந்து நம்முடைய கியூரியா விழாவை கொண்டாடுகிறார். மதியம் 2 மணிக்கு நமது இந்த சேனை ஆண்டு விழா துவங்க இருக்கிறது. எனவே சேனையாளர்கள் மற்றும் கூட இந்த விழாவிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவரே உங்களுக்கு தெரியும், நம்ம பூந்தமல்லி தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரி இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேர்பட்ட குரு மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறான். இப்போ வழக்கமாகவே சாமியார் ஆபத்துக்கு ஆட்கள் இல்லை பல இடங்களில். பட் இருந்தாலும் தமிழகத்தினுடைய பல 18 மறை மாவட்டங்கள், அதோடு கூட பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கேரளா, இந்த மாதிரி பெங்களூர் என்று பல இடங்கள் இருந்து அங்கே நிறைய பேர் நார்த்திலிருந்து கூட படிக்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த படிப்பது என்பது அவங்க எளிதல்ல. அவங்களுக்கு கேட்கணும், அவங்களுக்கான செலவினங்கள், ஒவ்வொரு குரு மாணவருக்கும் தேவையான சாப்பாடு, தங்குவது, கட்டணம் மற்றும் அவருடைய படிப்பு செலவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த செலவு தான். அவே பார்த்தீங்கன்னா முதல்ல வெளிநாடுகளிலிருந்து நிறைய பணம்லாம் வந்துருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்முடைய அரசாங்கம் அதை தடை செய்து விட்டது. அவை எப்படி வழி நடத்துறது? ஏன்னா இதுக்காக நம்ம பைசாலாம் வாங்க முடியாதுல்ல. ஆகவே தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரி சென்னையில் இருக்கிற பல இடங்களில் சென்று இந்த மாணவர்களுக்காக உதவித்தொகை ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஆகவே நமது பங்கில் கூட நிறைய பேர் இருக்காங்க. கடந்த முறை இந்த தந்தை ஜோ ஆண்ட்ரூ வந்தபோது நமது பங்களுக்கு நிறைய பேர் ஒரு குரு மாணவருக்கு மாதந்தோறும் 500 ரூபாய் அல்லது படிப்பதற்கான தங்களால் முடிந்த பண உதவியை செய்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு ஆண்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த முதல் வாரம் பிப்ரவரி மாதத்து முதல் வாரத்தை ஈகையாளர் தினம், ஸ்பான்சர்ஸ் டே அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, குருமா உதவி செய்கிறாங்க, அவங்களே நாம் கூப்பிட்டு அவரை கௌரவப்படுத்துவாங்க. நம்முடைய பேராயர் அந்த திருப்பலி நிறைவேற்றுவார். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரியிலே மாலை 5:30 மணிக்கு இந்த ஈகையாளர் தினம் ஸ்பான்சர்ஸ் டே ப்ரோக்ராம் நடைபெறுகிறது. அவை தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் உதவி செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க லெட்டர் அனுப்பிச்சு நினைக்கிறேன். பேருந்து அனுப்புகிறாங்க. இங்கேருந்து நிறைய இடங்களில் அவங்களை கூட்டி வருவதற்கான பேருந்துகள் இருக்கிறது. நம்முடைய பேராய தலைமையில் அங்கே திருப்பலியும் கலை நிகழ்ச்சி உணவும் இருக்கிறார். நான் இதை அறிவிக்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே இந்த ஈகையாளர்கள் இந்த தினத்தில் சென்று கலந்து கொண்டு இந்த குருமானவுக்கு தொடர்ந்து உங்களுடைய உதவி செய்ய உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். வாரியின்றைய ஞாயிறு வழிபாடு மிக அற்புத முறையில் உங்களுக்கு தெரியும், நிறைய ஏற்பாடுகள், ஒவ்வொரு அன்பியுமோ ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. அப்படி இந்த இறை வார்த்தை ஞாயிறு என்று சொன்னபோது நிறைய தயாரிப்புகள், நிறைய உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இறை வார்த்தை நான் கொடுத்துருக்கிறேன். மிக அர்த்தமுள்ள விதத்தில் வழிபாடு வழிநடத்திய நம்முடைய ஜான் போஸ்கோ அன்பிற்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்ளும். அடுத்த வாரம் காணிக்கை மாதா பிரசித்தி சேர்ந்தவர்கள் திருப்படியை சிறப்பிப்பாங்க. நம்ம பொங்கல் அன்று நம்ம நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்தணும், டான்ஸ்லாம் ஆடணும். நான் போன வாரம் இதை பற்றி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை நிறைய பங்கேற்பு, நம்முடைய இளையோர்கள், நம்முடைய ஆண்கள், பெண்கள், நம்முடைய மறைக்கல்வி மாணவ என்று நிறைய பேர் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு அங்கேயும் அவங்களுக்குலாம் பரிசு கொடுத்துட்டோம். ஆகவே நம்முடைய இளையோர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விளையாட்டு போட்டி நடத்துனாங்க. இப்போலாம் எனக்கு என்ன பாவனா, எவ்வளோ தயாரிப்போடு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த 3 நாள் லீவ் விட்டால் போதும் கோயிலே காலியாடும். நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம். இன்னைக்கு 24, 25, 26 திங்கக்கிழமை லீவு. அவே ஒரு ட்ரிப்பு. அப்போ அன்றைக்கி 5 நாள் லீவ் விட்டாங்க. 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி லீவ். மொத்தமாக கூண்டோடு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் குடும்பத்தோட வேளாங்கண்ணி அங்கே எங்கெல்லாம் போயிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் நம்முடைய வாலிபர்கள் நிறைய விளையாட்டு நிகழ்ச்சியாக தயாரித்து வைத்திருந்தாங்க.
பங்கேற்பாளர்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க பாருங்க, எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, பெரிய பெரிய ப்ரைஸ். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே அன்று நடந்த விளையாட்டு போட்டிகளில் பரிசு பெற்றவர்களுக்கு இப்போது பரிசு அளிக்கிறோம். முதல்ல நம்முடைய இளையோருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்தலாம். இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக எடுத்து செய்கிறாங்க. பங்கு மக்களாக நீங்கள் என்ன பண்ண, அவங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழர் திருநாளாம் தை திருநாள் அன்று அருட்தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களின் தலைமையில் புனித அந்தோனியார் இளைஞர் குழுவினரால் நடத்தப்பட்ட பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளின் பரிசு வழங்குதல். உரியடித்தல். பரிசு பெற்றவர் திரு அனிடஸ் அவர்களை பரிசுகள் வாங்கல அன்புடன் அழைக்கிறோம். வழக்கமா நான் தான் அடிப்பேன், இந்த வருஷம் நான் அடிக்காம போயிட்டேன், அதான் அந்த பையன் அடிச்சிட்டான். சரியா, உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்தது தம்பதியினருக்கான போட்டி. முதல் பரிசு திரு அருண் திருமதி ஜெனிஃபா வந்த தம்பதியினர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாம் பரிசினை பெற்று செல்ல திரு விஜய் திருமதி பிரேமா தம்பதியினரை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்களுக்கான போட்டி. முதல் பரிசு திரு ராஜேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உதவி பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பரிசினை வழங்க. இரண்டாம் பரிசினை வாங்க திரு ஜஸ்டின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரே வீட்டில் 2 பேரா? பெண்களுக்கான போட்டி. முதல் பரிசு திருமதி ரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்போடு ரதி வந்திருக்காங்களா? வெயிட்டா இருக்கு பிரைஸ், எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க, போங்க. ஜோர கை தட்டுங்க. இரண்டாம் பரிசு திருமதி மாலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஓகே, நன்றி. பலத்த ஒரு கடவுள். நம்முடைய இளையோர்களுக்கு பரிசு கொடுத்த இளையோர்களுக்கும் இந்த பிரைஸ் நான் வாங்கி தரல, அவங்க தான் வாங்கினாங்க. ஆக இளையோர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி, பரிசு பெற்றவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி. ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்றேன். பரிசினை வழங்கிய நமது பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட எங்களை உதவி கொடுத்து ஊக்குவித்த அனைவருக்கும் புனித அந்தோனியார் இளையோர் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வெரி குட். எனக்கு ஒரே ஒரு இறைவார்த்தை தான் அவர் இந்த பிரைஸ் வாங்க பார்த்தேன். அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்து கொள்ளப்பட்ட சில பேர் இருந்தாங்க. எல்லாம் பொங்கல் நல்லா சாப்பிட்டாங்க. இந்த வருஷம் தெரியுமா, போன வாரம் சொல்ல 10 நேரம் ஆயிடுச்சு, இந்த முறை ஒரு பருக்கு பொங்கல் கூட வீணாகவில்லை. ஏன்னா நெய் நிறைய ஊற்றிட்டாங்கண்ணா. அன்னைக்கு பார்த்த அந்த பாத்திரத்தை, எங்கடா பொங்கல் செஞ்ச பாத்திரமா பார்த்தா பொங்கல் செஞ்ச பாத்திரம் தான். ஆனால் வழக்கமாக அந்த சொல்லுவாங்களே, அந்த எடுப்பாங்களே அந்த கொஞ்சம் அடியெலாம் அப்படியே வலிச்சு எனக்கு. ஆனால் ஒரு கதை சொன்ன நம்பி எனக்கு பொங்கலே கிடைக்கல. ஒரு கொஞ்சோன்னு எங்கள் 2 பேருக்கு ஆமாம் தானே சாமி, எங்களுக்கு பொங்கல் எல்லாத்தையும் நீங்களே அந்த ப்ரைஸ் வாங்க பற்றி டப்பா அதுலேயே எல்லாம் போட்டு எடுத்து போயிட்டாங்க. ஓகே, ஆக மீண்டும் ஒரு முறை அந்த பொங்கலை செய்து நம்முடைய வின்சென்ட் சகோதரருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழியை கொடுத்துடலாம். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் கொடுக்கும்போது பாருங்க, நிறைய கேம்ஸ் வச்சுருந்தானுங்க பசங்க. நீங்கள் எல்லாம் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு எல்லாம் வயதேறி பொங்கலை சொல்லிட்டு அப்படியே போட்டி கட்டி போயிட்டீங்க. யார் இருந்தாங்களோ அவங்க தான் வெற்றி. பாருங்க, மாலாலாம் பாருங்கள் அடித்து வாங்க, வருஷம் மாலை தட்டின்னு போகுது. ஆகவே அடுத்த முறை இந்த மாதிரி விளையாட்டு போட்டா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி விளையாண்டுட்டு நிறைய பிரைஸுகளை தட்டி செல்லுமாறு கேட்கிறோம். மீண்டும் பெரும் நம்முடைய இளையோர்களுக்கு நம்ம நன்றி சொல்லினா, வெறுமனே இந்த மாதிரி போட்டி நடத்துதில்லை. ஒவ்வொரு மாதமும் இந்த தெரு சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க உணவு பொருட்கள் அழைத்து கொண்டு இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. அந்த ரோட்டில் உட்காந்துருவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பொட்டலம் பிரியாணி அவங்க கொடுப்பாங்க. ஒரு 100 பேருக்கு மேலே கொடுத்து கொண்டு இருக்கிறான். உதவுகிற நல்ல உள்ளங்களுக்கும் இதை எடுத்து செய்கிற நம்முடைய இளையோர் குழுவிற்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய நெஞ்சா நன்றிகளும் பாராட்டுகளும். சந்தா வழக்கமாக வெளியே தான் வாங்குவாங்க. இன்னைக்கு மழை பெய்து கொண்டு நம்முடைய
அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு பெறும் உறுப்பினர்கள் நம்முடைய உதவி பங்குடைய அலுவலகத்தில் இருக்கிறாங்க. சந்தா கட்டுறவங்க அங்கே கட்டிடுங்க. அடுத்த வாரம் மறைக்கல்வி பிள்ளைகளுக்காக அடுத்த வாரம் 8ஆம் தேதி அடுத்த வாரம் நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு நம்முடைய இளையோர்கள் விளையாட்டு போட்டி கண்டக்ட் பண்றாங்க. திருப்பலி முடிஞ்சு 8ஆம் தேதி. ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்க அதுக்கு அனுப்பி வைக்க வச்சுக்காதீங்க. 2 minutes. புனித தொன்போஸ்கோ வாழ்க்கை வரலாறு. புனித தொன்போஸ்கோ 1214ஆம் ஆண்டு இத்தாலியில் பெக்கி என்னும் இடத்தில் பிறந்தார். அவர் சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியில் தன்னை முழுவதுமாக இணைத்து கொண்டார். தாயின் ஆலோசனைப்படியும் இறை அழைத்தலின் மேன்மை உணர்ந்தவராய் குருத்துவ மடத்தில் பயிற்சி பெற்று வந்தார். 1240ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படப்பட்டார். மறை போதனைகளில் மிக சிறந்த தொண்டாற்றினார். அது மட்டும் இல்லாமல் இவர் சாலையோரம் உள்ள ஏழை எளிய மக்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் பரிவு காட்டி நல்வழி நடத்தினார். அவர்கள் வாழ்வில் ஒளி ஏற்ற பல கல்வி நிலையங்களையும் கல்லூரிகளையும் மற்றும் தொழிற்கூடங்களையும் நிறுவினார். இவர் இளைஞர்களின் நண்பர் எனவும் இளைஞர்கள் பலர் வாழ்ந்த பில்லர் எனவும் கூறுவதை தன்மயமாக்கினார். 1274ஆம் ஆண்டு சலேசிய சபையை நிறுவினார். இப்பொழுதும் அந்த நிறுவனத்தார் அனாதைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஏழை எளிய மாணவர்களுக்கு அடிப்படை வசதி செய்வதில் ஆர்வம் மிகுந்தவர்களாய் நம் அருகிலுள்ள சுற்று வட்டாரங்களில் சேவை மற்றும் தொண்டாற்றி வருகிறார்கள். இவர் 70க்கும் மேல் புத்தகங்களை எழுதியுள்ளார். 1288ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். நீங்களும் நம் அருகில் உள்ள ஏழை எளியவர்களின் மீது அக்கறை கொண்டால் நாமும் ஆகலாம் ஒரு டோன் போஸ்கோவாக. புனித டோன் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இளமல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியுமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். அதனால் புத்தீரளிக்கும் அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ள செய்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய்
திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஇருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.